அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வரலாறு மற்றும் இந்திய தேசிய இயக்கத்திலேருந்து முக்கியமான ஒரு 30 வினாக்கள் தேர்வு வடிவில பார்க்க போறோம். இத நீங்க ஒரு டெஸ்ட் பேப்பர் எழுதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் வினா பாருங்க. வாஞ்சிநாதனை சுட்டுக் கொன்றவர் யார்? வாஞ்சிநாதனை சுட்டுக் கொன்றவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி. தனக்குத்தானே சுட்டுக் கொன்றார். வாஞ்சிநாதன் தனக்குத்தானே சுட்டுக் கொன்றார். 2வது வினா. முஸ்லிம்களுக்கு என தனிநாடு கோரியவர் யார்? முஸ்லிம்களுக்கு என தனிநாடு கோரியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ. முகமது அலி ஜின்னா. முஸ்லிம்களுக்கு என தனிநாடு கோரியவர் முகமது அலி ஜின்னா. 3வது வினா. காந்திஜியின் முதல் சத்தியாகிரக போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது எங்கு? காந்திஜியின் முதல் சத்தியாகிரக போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது எங்கு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ. சம்பரான். காந்திஜியின் முதல் சத்தியாகிரக போராட்டம் சம்பரான். 4வது வினா. சுப்பிரமணிய பாரதியார் எழுதிய பல பாடல்களின் தொகுப்பு எது? சுப்பிரமணிய பாரதியார் எழுதிய பல பாடல்கள் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி. தேசபக்தி பாடல்கள். சுப்பிரமணிய பாரதியார் எழுதிய பல பாடல்கள் தேசபக்தி பாடல்கள். 5வது வினா. 1931 லண்டனில் நடைபெற்ற 2வது வட்டமேஜை மாநாட்டில் காங்கிரஸ் சார்பில் பங்கேற்றவர் யார்? 1931 லண்டனில் நடைபெற்ற 2வது வட்டமேஜை மாநாட்டில் காங்கிரஸ் சார்பில் பங்கேற்றவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ. மகாத்மா காந்தி. 6வது வினா. சுயராஜ்ய கட்சியை உருவாக்கியவர் யார்? சுயராஜ்ய கட்சியை உருவாக்கியவர் யார்? இதற்கான சரியான விடை சி.ஆர். தாஸ் மற்றும் மோதிலால் நேரு. இவங்க 2 பேருமே 1923ல ஆரம்பிச்சிருப்பாங்க. 7வது வினா. ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு காரணமானவர் யார்? ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு காரணமானவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி. ஜெனரல் டயர். ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு காரணமானவர் ஜெனரல் டயர். 8வது வினா. வேதாரண்யத்தில் உப்பு காய்ச்சியவர் யார்? வேதாரண்யத்தில் உப்பு காய்ச்சியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி. ராஜாஜி. வேதாரண்யத்தில் உப்பு காய்ச்சியவர் ராஜாஜி. 9வது வினா. இந்தியாவில் தல சுயாட்சி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது? இந்தியாவில் தல சுயாட்சி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி. 1916. இந்தியாவில் தல சுயாட்சி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1916. 10வது வினா. அயனி அக்பரி என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஒரு முக்கியமான வினா. அயனி அக்பரி என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ. அபுல் பாசல். அயனி அக்பர் என்ற நூலின் ஆசிரியர் அபுல் பாசல். 11வது வினா. நீதி கட்சியை நிறுவியவர்களுள் ஒருவர். நீதி கட்சியை நிறுவியவர்களுள் ஒருவர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ. பி.டி. ராஜன். 12வது வினா. கீழ் உள்ளவற்றில் எது சரியாக பொருந்தாதது? எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. டெல்லி செல்வன்னு சொன்னது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அப்ப இதுதான் தப்பு. பாக்கியெல்லாம் சரியானது. தயானந்த சரஸ்வதி வேதங்களுக்கு திரும்புவோம். காந்திஜி தீண்டாமை ஒரு குற்றம். நேரு பல ஆண்டுகளுக்கு முன்பே நாம் வருங்காலத்தோடு சந்திப்பை கொண்டு விட்டோம் என்று சொன்னது நேரு. அப்ப தவறானது ஆப்ஷன் ஏ. 13வது வினா. பிற்கால சோழர்களின் கடைசி அரசர் யார்? பிற்கால சோழர்களின் கடைசி அரசர் யார்?
இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 3ஆம் ராஜேந்திரன். பிற்கால சோழர்களின் கடைசி அரசர் 3ஆம் ராஜேந்திரன். 14வது வினா. சுதந்திர தொழிலாளர்கள் கட்சியை ஆரம்பித்தவர் யார்? சுதந்திர தொழிலாளர் கட்சியை ஆரம்பித்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி அம்பேத்கர். சுதந்திர தொழிலாளர் கட்சியை ஆரம்பித்தவர் அம்பேத்கர். 15வது வினா. வேதாரண்யத்தில் உப்பு காய்ச்சியவர் யார்? வேதாரண்யத்தில் உப்பு காய்ச்சியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ராஜாஜி. 16வது வினா. நேருவை இடைக்கால அரசை அமைக்க அழைத்தவர் யார்? ஒரு முக்கியமான வினா. நேருவை இடைக்கால அரசை அமைக்க அழைத்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி வேவல். நேருவை இடைக்கால அரசை அமைக்க அழைத்தவர் வேவல். 17வது வினா. வேல் சிலவரசர் தமிழ்நாட்டிற்கு எப்பொழுது வந்தார்? வேல் சிலவரசர் தமிழ்நாட்டிற்கு எப்பொழுது வந்தார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 1922. வேல் சிலவரசர் தமிழ்நாட்டிற்கு எப்பொழுது வந்தார்னா 1922. 18வது வினா. இரண்டாவது பொதுத் தேர்தல் நடத்தப்பட்ட ஆண்டு. இரண்டாவது பொதுத் தேர்தல் நடத்தப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 1957. இரண்டாவது பொதுத் தேர்தல் நடத்தப்பட்ட ஆண்டு 1957. 19வது வினா. தமிழ்நாட்டில் ரைத்து வாரி முறையை கொண்டு வந்தவர் யார்? தமிழ்நாட்டில் ரைத்து வாரி முறையை கொண்டு வந்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சர் தாமஸ் மன்றோ. தமிழ்நாட்டில் ரைத்து வாரி முறையை கொண்டு வந்தவர் சர் தாமஸ் மன்றோ. 20வது வினா. இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆதிக்கத்தை நிலைநாட்டிய போர் எது? இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆதிக்கத்தை நிலைநாட்டிய போர் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 2ஆம் தரையன் போர். முதல் தரையன் போர் 1191. 2ஆம் தரையன் போர் 1192. இந்த தரையன் போர் யார் யாருக்கு நடக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. 21வது வினா. கீழுள்ளவற்றில் பொருந்தாதது எது? கீழுள்ளவற்றில் பொருந்தாதது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி ரிப்பன். சாதி ஒழிப்புங்கிறது தப்பு. அப்ப கார்ன்வாலிஸ் நிரந்தர நிறைவேற்று திட்டம் சரியானது. வெல்லஸ்லி துணைப்படை திட்டம் அது சரியானது. டல்லௌஸ்லி நாடு இழக்கும் கொள்கை சரியானது. அப்ப தப்பு ரிப்பன். அடுத்தது லோடி வம்சத்தை நிறுவியவர் யார்? லோடி வம்சத்தை நிறுவியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பஹலூல் லோடி. லோடி வம்சத்தை நிறுவியவர் பஹலூல் லோடி. 23வது வினா. எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? கீழுள்ளவற்றில் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தேவகிரி யாதவர்கள் தான் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. 24வது வினா. மொகஞ்சதாரோ மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை இன்மைக்கு காரணம் என்ன? மொகஞ்சதாரோ மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை இன்மைக்கு காரணம் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி நகரங்களில் பல கிணறுகள் இருந்தன. 25வது வினா. இந்தியா குடியரசு என அறிவிக்கப்பட்ட நாள். இந்தியா குடியரசு என அறிவிக்கப்பட்ட நாள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஜனவரி 26, 1950. இந்தியா குடியரசு என அறிவிக்கப்பட்ட நாள் ஜனவரி 26, 1950. 26வது வினா. இந்தியாவில் பூமிதான இயக்கத்தை துவக்கிய தலைவர் யார்? இந்தியாவில் பூமிதான இயக்கத்தை துவக்கிய தலைவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஆச்சாரியா வினோபாவே. 27வது வினா. காந்திஜியின் தலைமையில் வெள்ளையனே வெளியேறு போராட்டம் நடந்த நாள். காந்திஜியின் தலைமையில் வெள்ளையனே வெளியேறு போராட்டம் நடந்த நாள்.
இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி. அதாவது ஆகஸ்ட் 8, 1942. முக்கியமானது. வெள்ளையனே வெளியேறு எப்ப? ஆகஸ்ட் 8, 1942. இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எங்க நடந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. 28வது வினா. வேலூர் சிப்பாய் கழகம் ஏற்பட்ட ஆண்டு. வேலூர் சிப்பாய் கழகம் ஏற்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி. 1806. வேலூர் சிப்பாய் கழகம் ஏற்பட்ட ஆண்டு 1806. 29வது வினா. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்று முழங்கியவர் யார்? சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்று முழங்கியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி. திலகர். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்று முழங்கியவர் திலகர். கடைசி வினா. இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் என்ற நூலை எழுதியவர் யார்? இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் என்ற நூலை எழுதியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி. மௌலானா அபுல் கலாம் ஆசாத். இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் என்ற நூலை எழுதியவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வரலாறுலேருந்து முக்கியமான ஒரு 30 வினாக்கள் பார்த்தோம். நீங்க எவ்வளோ மார்க் கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம். நாளை மறுபடியும் சந்திப்போம்.